நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. இதே மாதிரி தான் 2017 சொல்லிகிட்டு இருக்கிறோம். 18 கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் உணர்த்தினார். கொள்ளை நோய் வரப்போகுது, பூமி ஃபுல்லாக வரப்போகுது, மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது, போய் சொல்லுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் அதை சொல்லியிருக்கிறோம். வாரம் இதே மாதிரி தான், இந்த மாதிரி ஒன்று வருதுன்னு சொல்லி. ஆனால் ஜனங்களுக்கு எந்த சீரியஸ்னஸும் இல்லை. அதெல்லாம் வராது, கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், அனுமதிக்க மாட்டார். இதுக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இது மனுஷன் செய்த விளைவு, அதனுடைய பிரதிபலன் நடக்குது. இப்போ நீங்கள் கிருபையாக இருப்பாரா என்ன சொல்ல வரீங்க? அவன் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டே இருப்பான், கர்த்தர் ஒன்றுமே செய்யாமல் கிருபையாக அப்படியே விடுவார்னு அர்த்தமா? இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு குண்டு போடுறான், அதனால் அந்த ஏரியா முழுக்க பூமி எதிர்ச்சி வருது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவன் குண்டு போடுவான், ஆனால் பூமி எதிர்ச்சி வரக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது? அவன் குண்டு போடுவான், கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனால் என்ன வரக்கூடாது? பூமி எதிர்ச்சி வரக்கூடாது. போய் கடலில் போய் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவான், குண்டு வெடித்து பார்ப்பான், அதோடைய விளைவு ஏதோ ஒரு இடத்துல சுனாமி வரும். நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் கிருபை உள்ளவர், சுனாமி வராது. இதோட எஃபெக்ட் என்ன? இவன் செய்யறதோடைய எஃபெக்ட் தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். வரும்னு சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. 24:6 சொல்லுது மத்தேயு. அப்போ கண்டிப்பாக இது நடக்கும்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நடக்காது, வராது, அதெல்லாம் சும்மா அவர் சொல்கிறதெல்லாம் பயமுறுத்துறாரு, கர்த்தர் கிருபை உள்ளவர். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 2000 வருஷமாக பூமி எதிர்ச்சியே வரலையா? 2000 வருஷமாக சுனாமி வரலையா? யுத்தங்கள் வரலையா? ஜனங்கள் சாகலையா? கொள்ளை நோய் வரலையா? எவ்வளோ தூரம் வந்திருக்கு? அப்போ கிருபை உள்ளவர்னா அப்போ கிருபை இல்லாதவர்னு ஆயிடுச்சா? முதலாம் உலக யுத்தத்தில் 54 லட்சம் பேர் செத்து போயிருக்கான், அப்போ கிருபை இல்லாதவரா? 2ஆம் உலக யுத்தத்தில் 4 கோடி பேர் செத்து போயிருக்கான், கிருபை இல்லாதவரா? நீங்கள் கிருபையை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வராதுன்னு மாட்ட போகிறது நீங்கள் தான். எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த எச்சரிப்பை நீங்கள் கேட்காட்டி பிரச்சனை உங்களுக்கு தான். நினிவேக்கு யோனா போய் சொல்லிட்டாரு, கேட்கறதும் கேட்காதும் யோனா ஜனங்க, அந்த நினிவே ஜனங்களுடைய பிரச்சனை. நோவா போய் சொல்றாரு, கேட்கறதும் கேட்காதும் ஜனங்களுடைய பிரச்சனை. நினிவே ஜனங்க கேட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. நோவா காலத்து ஜனங்க கீழ்ப்படியாமல் போனார்கள், இருக்கு அழிக்கப்பட்டார்கள். இதே தான் உங்களுக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை? வேதம் சொல்லுது மத்திய 24:37 வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தாங்களா? உணராது இருந்தார்கள். அதே தான் இப்போ சர்ச்சு. இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறோம், என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறோம், என்ன பண்ண போறீங்க? உடனே நீங்கள் மனம் திரும்பி நினிவே ஜனங்கமாக ஜோம் பண்ணுவீங்களா? அவர் 2 நாளைக்கு அந்த ஜுரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஓடு, பணத்துக்கு பின்னாடி ஓடு, உலகத்துக்கு பின்னாடி ஓடு, பாவத்துக்கு பின்னாடி ஓடுன்னு ஓடிட்டு தான் இருக்க போகிறோம். ஆயத்தமாவோமா? திருப்பி இதே மாதிரி ஒரு மீட்டிங் தம்பி வைப்பாங்க, அப்போ வரும்போது ஒரு 3 நாள் ஒரு ஜுரம் அடிக்கும். அதுக்கு பின்னாடி முடிச்சுட்டு போன உடனே அவர் அப்படித்தாங்க சொல்லுவார், போன வருஷம் சொன்னார், ஒன்றுமே நடக்கல. அவன் சொன்னான், போன வருஷம் இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும் போய் பூமி எதிர்ச்சியை எடுத்து பாருங்கள் எத்தனை நடந்திருக்குன்னு. போன வருஷமாக இதே மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்கிறோம். இந்த 10 நாளைக்குள்ள மட்டுமே உலகளாவிய 10க்கும் மேற்பட்ட பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு, பெருசு நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு உணர்வு வருதா? பார்க்கறதோட சரி, ரீல்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு ஓகே ரைட் ஃபைன், ஆமாம் ஐயோ பாவம், அங்கே நடந்தால் ஐயோ பாவம். இங்கே வந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் போடுவீங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாலக்காடு ஆடுகிறது. அது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட். ஆனால் ஜப்பானில் இன்றைக்கி ஆடி இருக்கு 5.9ன்னா உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வராது. உங்கள் இருதயம் கடினமாய் மாறுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடினமாய் மாறுது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட நம்ம யாருக்கும் உணர்வே இல்லை, மறந்துட்டோம். டோட்டல் வேர்ல்டு மறந்துருச்சு. இதுதான் ஆண்டவர் சொல்றார், உணர்வு இல்லாத இருதயம். பின்னாடியே இன்னொன்று வருது, அடுத்து வருது, மங்கின நிறம் உள்ள குதிரை. அதனுடைய முதலாவது விஷயம் யுத்தம். திருப்பியும் சொல்கிறேன், 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு இடத்துல பெரிய லெவலில் வெடிக்கும், அதுக்கு தான் வெயிட்டிங். இன்றைக்கும் ரஷ்யாவும் யுக்ரைனும் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் துருக்கியோட பிரச்சனை பண்ணியிருக்கு, அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மிக முக்கியமான இடத்துல இருக்கோம். திருப்பியும் சொல்கிறேன், நான் எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண என் இருதயத்தில் இருக்கு, ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மிக மோசமான காலம், உயிர் சேத்தை காலத்தை நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உலகம் பார்த்திராத உயிர் சேதம் ஒன்று வருகிறது. உலகளாவிய 3rd வேர்ல்டு வார், நியூக்ளியர் வார் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இங்கே வராது, நடக்காது, இது வரைக்கும் வரல, அதெல்லாம் வேற.
உலகம் முழுக்க வரும், இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ முதலாவது இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று அதை பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னோம். நியூக்ளியர் வார் ஒன்று மிக மோசமாக வரப்போகிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்பயும் சொல்கிறேன், நியூக்ளியர் வார் ஃபஸ்ட்டு உலகம் சந்திக்க போகுது. எப்படி அட்டாமிக் வார் சந்திச்சாங்க, அதே மாதிரி நியூக்ளியர் வாரை உலகம் பார்க்க போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உலகளாவிய பார்க்க போகிறாங்க. 20,000 குண்டுகள் இருக்குதாம். இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு குண்டுகள் இருக்குதாமா. இப்போ இருக்கிற இந்த குண்டுகள் மட்டுமே, வெளியே கணக்கில் தெரிஞ்சது மட்டுமே, இந்த பூமியை 400 வருஷம் எரிக்கலாமா. 400 தடவை எரிக்கலாமா. நமக்கு பூமி இன்னும் ஒரு தடவை தான் எரியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிறது எவ்வளோ இருக்குது? 400 தடவை எரிக்கலாமா. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் பூமிக்குள்ளே இப்போ ரெடியாக இருக்குது. அத்தனை பேரும் யூஸ் பண்ணானா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ பெரிய உயிர் சேதம் வந்திருக்கு, ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு பேசிக்கிறாங்க, அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், எனக்கு தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் ஃபோர்த் வேர்ல்டு வாருக்கு ஜனங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தேர்ட் வேர்ல்டு வார் மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இப்பொழுது இருக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து வருகிற காலகட்டம் வந்துருச்சுன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிலைமை வேறொரு இடத்துக்கு போச்சுன்னா அதையும் சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட்டயத்தினாலும் அடுத்து என்ன இருக்குது? பஞ்சத்தினாலும். ரெண்டாவது என்னது? பஞ்சம். நல்லா கவனிச்சிங்களா? இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆன உடனே அதை ஒட்டி ஸ்டார்ட் ஆன மிக முக்கியமான விஷயம் பஞ்சம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடினாங்க. அவங்க மூடின உடனே மிகப்பெரியதான பஞ்சம் ஒன்று என்னாச்சு? ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியாது, அதான் பிரச்சனையே. நமக்கு பஞ்சத்தினுடையதான அளவு தெரியாது. இப்போ என்ன விலைவாசி ஏறி இருக்கு. இப்போ சிலிண்டர் எவ்வளோ ஆயிடுச்சு? சிலிண்டர் எவ்வளோக்கு போயிடுச்சு? 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போது பெட்ரோல் எவ்வளோக்கு போயிடுச்சு? 108 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ நம்ம யுத்தம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் மூடி தான் இருக்குது. இப்போ யுத்தம் உச்ச நிலைமைக்கு போயிட்டே இருக்குது. இன்னும் விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விலைவாசியும் ஏறுது. இப்போ நமக்கு வாங்குற அளவுக்கு பலன் இருக்கிறதுனால நமக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியல. இப்போ கேஸ் 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியும். எத்தனை பேரால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? பல நாடுகளில் முடியாது. நார்த் இந்தியாவில் முடியாது, பல இடங்களில், பல மாநிலங்களில் முடியாது. இப்போ ஜனங்கள்லாம் விறகு போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பஞ்சத்தினுடைய அறிகுறி. இது என்னது? பஞ்சத்தினுடைய அறிகுறி, மிக முக்கியமான அறிகுறி. மிக மோசமான ஒன்று போயிட்டே இருக்கு. இப்போ அதை ஆரம்பித்து பஞ்சத்தினுடைய உச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யுத்தம் இன்னும் உச்சநிலை அடையலை, ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ 2வது ஜலசந்தி மூடுறாங்க. செங்கடல்ல ஹவுத்தீஸ்காரங்க மூடுறாங்க. இப்போ திருப்பி பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. இப்போ அமெரிக்கா இன்னைக்கு திறந்துடும், நாளைக்கு திறந்துருந்துச்சு, திறக்கலை. இப்போ சொல்லிட்டாங்க அமெரிக்கா பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், திறக்க மாட்டோம்ட்டான். இப்போ யுத்தம் 3வது லெவலுக்கு போகுது, பெரிய லெவலுக்கு போகுது. துருக்கி உள்ள நுழையுது. திருப்பியும் சொல்கிறேன், அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது இப்போவே 30 ரூபாய் என்னமோ விலைவாசி அரிசி ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அரிசியோட விலையெல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. அரிசியெல்லாம் 100 ரூபாயை தாண்டிடும். எல்லாமே அடுத்த லெவல். இப்போ எங்கே வாங்க முடியும்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் காசு இருக்கும், உங்கள்கிட்ட பொருள் இருக்காது. இந்த பஞ்சம் 2026 இந்த பஞ்சம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதோட கூட இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்னினோன்னு ஒன்று சொல்லி திடீர்னு கிட்டத்தட்ட 1887க்கு பிறகு 2027 தான் உச்ச லெவல்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகிற வருஷம் 2027 தான் உச்ச லெவல். 2026 மோசம். 39% தண்ணி தான் இருக்குதாமா. நான் கிட்டத்தட்ட 61% தண்ணி இல்லை இப்போ பூமியில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027 தான் பஞ்சத்துடைய உச்சமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட, இது 2026 ஆரம்பத்தில் ப்ரெடிக்ட் பண்ணது, எதிர்பார்த்ததை விட எல்னினோ பெருசாயிடுச்சு. முன்னாடி சொன்னாங்க எல்னினோன்னு சொன்னாங்க, அப்புறம் சூப்பர் எல்னினோன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு காட்ஸிலா எல்னினோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1000 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிருக்குது. 1000 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு வறட்சி உலகளாவிய, குறிப்பாக இந்தியா பாதிக்கப்படும் அவங்களே சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட். இப்போ நம்ம அதுக்கான ஆயத்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் செய்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டு சொல்லுது. ஆனால் தண்ணி, நிலத்தடி நீர் மிக மோசமான பஞ்சத்துக்குள்ளே போகுது. இந்த பஞ்சத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும்? 1987 நடக்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயோ அல்லது சென்னையில் மட்டும் 3ல் 1 பங்கு ஜனங்க செத்து போயிட்டாங்க. இது அதை விட பல மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தப்பிக்கிறோமோ அது வேற விஷயம். ஸ்ரீலங்காவை யோசிச்சு பாருங்க.
சூடான் போன்ற நாடுகளை பாருங்கள், ஏற்கனவே இவங்க எல்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க. உலகளாவிய பஞ்சம். சூடானில் மட்டும் 8 கோடி பேருக்கு இப்போ சாப்பாடு இல்லையாமா. இப்போது வர 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 நீங்கள் வர நியூஸ் எல்லாம் அடுத்து போய் பாருங்கள். நீங்கள் எங்கே அந்த நியூஸை பார்க்க போகிறீங்க? நீங்கள் பார்க்குற நியூஸ் எல்லாம் வேறு நியூஸாகவே இருக்கும். நீங்கள் போய் இந்த மாதிரி நியூஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்போ உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேவன் சொன்னதான பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நேரம் நான் போய்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் மரணம் வரும். ஏன்னா 4 வகையிலையும் மரணம் வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ பஞ்சத்தினால ஜனங்கள் சாகிறது உலகளாவிய சாகிறதை நாம் பார்க்குவோம். அந்த நியூஸ் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரப்போகிறது. இது ஆண்டவர் சொன்னதான 2வது அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாக. இப்போ நமக்கு இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி சொன்னும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு இருக்கு, நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு, நமக்கு ஒன்றும் சாப்பாடு பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படி தான் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சைனாவில் நடக்குது, அது ஐரோப்பாவில் நடக்குது. ஒரு நாள் எங்கே வந்துச்சு? நமக்கும் வந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்காது. நிறைய பேருக்கு என்ன என்ன தெரியுமா, ஓ எவ்வளோ ஆனாலும் வாங்கிடலாம், அதனுடைய கிருபையினால காசு இருக்குது, பொருள் இல்லை, என்ன பண்ணுவீங்க? கொரோனாவில் நிறைய பேர்ட்ட காசு இருந்துச்சு, ஆனால் கடைக்கு போய் பார்த்தா என்ன இல்லை, ஷெல்ஃபில் பொருள் இல்லை, வாங்குறதுக்கு பொருள் இல்லை, என்ன பண்ணுவீங்க? இது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? பில்கேட்ஸ் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பில்கேட்ஸ் அரிசி இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. இந்தியா தான் மார்க்கெட்டுங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் இந்தியாவுக்கு அரிசி வருது? இந்தியா தான் உலகத்துக்கே அரிசிக்கான நம்பர் 1 நாடு. இந்தியாவுக்கு அரிசி அமெரிக்காவில் ஏன் வருது? அப்போ அவங்க எதையோ ப்ரெடிக்ட் பண்றாங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. உலகத்திலேயே அதிகமாக அரிசி தயாரிக்கிற நாடுகள் மிக முக்கியமானது ஆந்திர பிரதேஷ், நம்ம எல்லாம். இப்போ போய் பாருங்க, தஞ்சாவூர் பக்கம் எல்லாமே போச்சு, எல்லா குளமும் வத்தி போச்சுங்கிறான். ஆந்திராவில் எல்லாமே போயிடுச்சுங்கிறான். இப்போ அடுத்து விவசாயம் படுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வெளியே தான். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, ஆந்திராவில் போயிட்டு ஏஐ காரியங்கள் எல்லாம் அங்கே தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான் போய் பாருங்க. ஏஐ எந்த ஸ்டேட்டுக்கு போதோ அந்த ஸ்டேட்டில் தண்ணி பஞ்சம் வந்துடும்ங்கிறான். எத்தனையோ கேலன் தண்ணி ஒரு நாளைக்கு, எத்தனையோ கோடி லிட்டர் தண்ணி யூஸ் ஆகும் ஒரு ஏஐயோடைய ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்குன்றான். இப்போ ஆந்திராவில் ஏன் ஆந்திராவில் பர்டிகுலராக போடுறான்? தண்ணி பஞ்சம் வந்தாதான் அங்கே அரிசி கிடைக்காம போகும், விவசாயம் படுத்தாதான் இவன் அரிசி வியாபாரம் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது கூட நமக்கு வேண்டாம். பைபிள் சொல்லுது பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடந்து கொண்டே இருக்கு. கர்த்தர் சொன்ன 2வது பெரிய அடையாளம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. உலகளாவிய ஏதோ நான் சொல்றது ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள மட்டும் இல்ல, உலகளாவிய. 3வது என்ன இருக்குது அந்த இடத்துல? சாவினா இயற்கை பேரழிவுகள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மத்த 24ல பூமி எதிர்ச்சிகள் அப்படின்னு சொன்னார். இயற்கை பேரழிவுகளோட உச்சத்தை பாருங்க. இது இயற்கை பேரழிவு உச்சம், பூமி எதிர்ச்சிகள்னு இயேசு சொன்னார். நம்ம நிறைய காட்டுத்தீ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுல குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன பாருங்க, 8 மடங்கு கொரோனாவில் அதிகமாக ஜனங்க செத்துருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட். இது பேப்பர்ல வந்த செய்தி. ஆய்வில் அதிர்ச்சி தகவல், இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிக உயிரிழப்பு. இதான் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் இயற்கை பேரழிவுகள் எல்லாமே இருக்கு. குறிப்பாக இது 2015 25 மட்டும் வந்ததான பூமி எதிர்ச்சிகள். 2015 25 இந்த சிவப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே 2015 25 ஏற்பட்டதான பூமி எதிர்ச்சிகள். கிட்டத்தட்ட 80,000 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. சரி, ஓகே. கிட்டத்தட்ட 80,000 பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000 பூமி அதிர்ச்சி நடக்குதாமா, அவங்களே சொல்றாங்க. இதை விட பெருசு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கவனிங்க, இந்த 10 நாளில் மட்டும் எத்தனை பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த 10 நாளில் மட்டும் எத்தனை பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் எல்லாம் என்ன பாருங்க, 8 புள்ளிக்கு மேலே 7 புள்ளிக்கு மேலே 7 புள்ளிக்கு மேலே 7.7 7.4 இப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 பூமி எதிர்ச்சி இந்த 10 நாளைக்குள்ள மட்டுமே நடந்திருக்குது.
டெய்லி நடக்குது. முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒன்று வந்தாலே பெரிய விஷயம், 10 வருஷத்துக்கு ஒன்று வரும். இயேசு சொன்னார் பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும்னாரு. வெறும் பூமி எதிர்ச்சின்னு சொல்லலை, ரொம்ப தெளிவாக சொல்கிறார் மத்திய 24ல், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அவர் சொன்ன மாதிரி அப்படியே இதை விட துல்லியமாக யார் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவா சொல்லுங்க? முன்னறிவிக்கிறது இதை தவிர யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களை என்னையும் காப்பாற்றணுங்கிற ஒரே மோட்டிவில் ஆண்டவர் இதை சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ இதை தாண்டி இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அதான் வேதம் சொல்லும், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் என்ன? நம்பப்பட்ட உறுதியும் காணப்பட நிச்சயம். இப்போ காண்பிக்கிறாரு கண்ணுக்கு முன்னாடி, ப்ரூஃப் கொடுக்குறாரு. ஆனால் இருதயத்துக்குள்ள அசைக்க மாட்டேங்குது, இருதயத்தை போய் எதுவுமே செய்ய மாட்டேங்குது. பார்க்குறதோட சரி, ஆமாம் இல்லை அவ்வளோதான். ஆனால் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேங்குது. இதுவே அன்னைக்கு ஒரு நினிவே ஜனங்கிட்ட போய் வரப்போதுன்னு அவன் சொன்னான். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ரட்டுடுத்தி உக்காந்தாங்களாமா. அவன் சொன்னதோட சரி, எதையும் அடையாளத்தில் அவன் காட்டலை, அவன் போய் சொன்னான், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ப்ரூஃபு உட்கார வச்சு இவ்வளோ தூரம் டிவியை போட்டு ஆதாரங்களை கொடுத்து உலகத்தில் நடக்குது, ஆண்டவர் சொன்ன வசனம் அப்படியே எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுதுன்னு சொன்னாலும் ஒன்றும் உள்ள போக மாட்டேங்குது தேவ ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தேவ ஜனங்களுக்கு உலகம் உள்ள இருக்கு. உலகத்தை பற்றின ஆசை என்ன பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? இல்லாதவனுக்கு இருக்கிறத விட இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. உலகத்தில் குறைவாக இருக்கிறான்ல, அவனுக்கு கூட இவ்வளோ ஆசை இல்லை. ஆனால் சபையை எல்லாம் தெரிஞ்சு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வாடுற வசனம் தெரிஞ்சு வருக வரப்போது தெரிஞ்ச கிறிஸ்தவனுக்கு தான் உலகத்தின் ஆசை ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஓடிட்டே இருக்காங்க. இயேசுநாதர் ஆசீர்வாதத்தின் கடவுளாகவே மாற்றிட்டாங்க. சபைக்கு அதுக்கு தான் வர ஒரு குரூப் இருக்கு. இவ்வளோ தூரம் பாருங்க, இந்த ரெட் டாட் எல்லாமே பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்தில் நடந்தது. நீங்கள் போய் சும்மா எடுத்து பாருங்க, நாங்களும் கொடுத்துருக்குறோம், யூடியூப்ல கொடுத்துருக்குறோம், நீங்களே போய் கூட செக் பண்ணி பாருங்க. இந்த 10 நாளில் மட்டும் எத்தனை பூமி எதிர்ச்சி நடந்திருக்குன்னு போய் பாருங்க. எல்லாமே 7 புள்ளிக்கு மேலே தான், 1 2 தான் 6 புள்ளி, 7.7 7.4 6.9 வெனின்சுலால 1 லட்சம் பேர் போயிட்டான். இவ்வளவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி நடந்திருக்கு துல்லியமாக. இன்னும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க பாருங்க, இது இன்னும் வரப்போகுதுன்றாங்க. ஜப்பானில் 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று 3 லட்சம் பேர் சாகிற மாதிரி வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானில் இன்றைக்கும் ஒன்று வந்திருக்கு, நேற்று ஒன்று வந்திருக்கு 5.9. இதை தாண்டி நேற்று வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, இது இஸ்ரேலில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு அவங்களுடைய தானே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எசேக்கியேல் 38:19 நேற்று வாசித்தோம், வந்தவங்களுக்கு தெரியும். மிகப்பெரியதான பூமி எதிர்ச்சி இஸ்ரேலில் வரும், பெரிய அதிர்ச்சி உண்டாகும்னு இருக்கு. பெரிய அதிர்ச்சினா குறைஞ்சபட்சம் 7 புள்ளிக்கு மேலே. அப்போ ஆண்டவர் சொன்னபடியே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று இஸ்ரேலுக்கும் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு பூமி எதிர்ச்சியாக நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் பெரிய பெரிய பூமி எதிர்ச்சிகள்லாம் வரும். இது 3வது மிக முக்கியமான அடையாளம், ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான அடையாளம். அடுத்து 4வது வாசிக்க பார்ப்போம். பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்கள்னா என்ன? நேரடியா மிருகத்தினால ஏற்படக்கூடியதான பேரழிவுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நேரடியா மிருகத்தினால ஏற்படக்கூடிய பேரழிவுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய மிருகங்களால் வியாதிகள் வருது, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு வியாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான மிருகத்தின் பேர். இப்போ இந்த 2 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்கா முழுக்க 5000 பேர் எபோலாவில் செத்துருக்கிறான். இப்போ இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் அதிகப்படியாக இப்போ போயிட்டு ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நான் சொல்கிறது நேற்று இன்றைக்கும். ஒரு பக்கம் இந்தியாவில் ஸ்வைன் ஃப்ளூ அதிகரிச்சுட்டு போகுது, அவங்க பக்கம் எபோலா அதிகரிச்சுட்டு போகுது. 2த்துக்கு காரணம் பாருங்கள், மிருகம் தான். 2மே துஷ்ட மிருகம். ஒன்று வவ்வால், இன்னொன்று பன்றி. இது 2மே பைபிளில் சொல்லப்பட்டதான துஷ்ட மிருகம். இது 2மே ஆண்டவர் சொன்னபடி அத்தனையும் துல்லியமாக நடக்குது. நீங்கள் எந்த இன்னைக்கு வரக்கூடியதான வியாதிகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஒரு மிருகத்தின் பேர் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். அந்த மிருகத்தின் பேரை கவனிச்சு பாருங்க, பைபிளில் சொல்ல துஷ்ட மிருகமாக இருக்கும், லேவியராகமத்தில் உள்ளது. இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க WHO ரிப்போர்ட். கொரோனாவை விட
பல மடங்கு மோசமான ஒரு டிசீஸ் ஒன்று வரப்போகுது. பல மடங்கு டிசீஸ் ஒன்று வரப்போகுது. இப்போ அதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜனங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இதுதான் சொன்னேன், 2018 கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை விட பெரிய பேண்டமிக் ஒன்று வரப்போகுது, ரெடி ஆகுங்கன்னு பில்கேட்ஸ் சொல்லிட்டார். டைரெக்டாக சொல்கிறார். பில்கேட்ஸ் ஒரு தீர்க்கதரிசியா? அந்த தீர்க்கதரிசிலாம் ஒன்றும் கிடையாது, பிசாசு. அதுக்கு பின்னாடி அவங்க தான் இருப்பாங்க. அதனால் அந்த அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் கிடையாது. பைபிள் சொல்லுது கொள்ளை நோய் வரும்னு. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய கொள்ளை நோய்கள் அடுத்து பூமியை தாக்க போகிறதாக, மிகப்பெரிய அளவில் வரப்போதாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் WHO ரிப்போர்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது இங்கிலாந்து சொல்லுது. வெறும் WHO மட்டும் சொல்லலை, அமெரிக்கா மட்டும் சொல்லலை, இங்கிலாண்டும் சொல்லுது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள், மிகப்பெரியதான கொள்ளை நோய்கள் எல்லாம் வரப்போகுது, ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதையும் தாண்டி கவனிங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது எல்லாமே எச்சரிப்பு. இது நாலுமே என்னவா இருக்கு? எச்சரிப்பு. இப்போ இது நாலும் சேர்ந்து தான் மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். ஒன்று மிகப்பெரியதான யுத்தம், ரெண்டாவது பஞ்சம், மூணாவது இயற்கை பேரழிவு பூமி அதிர்ச்சிகள், நாலாவது கொள்ளை நோய். இது நாலும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ அதுவும் ரெடியாக இருக்கு. எவ்வளோ உயிரிழப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பி வாசிக்க பார்ப்போம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியும் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பேரு? கால் பங்கு. இது பைபிள் சொல்லுது, கால் பங்கு. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது இவங்க சொல்றது அடுத்து நடக்கக்கூடியதான இந்த யுத்தத்தில் அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 500 கோடி பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அமெரிக்கா சொல்லக்கூடிய ரிப்போர்ட். இந்த யுத்தத்தில் 500 கோடி பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ மிகப்பெரியதான உயிர் சேதம் உலகளாவி ஏற்பட போகிறதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இந்த கால் பங்குனா எவ்வளவு அப்படின்னு நீங்க போய் கணக்கு பண்ணிக்கோங்க. உலக மக்கள் தொகையில் இன்னைக்கு இருக்கிறதுல கால் பங்குனா என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க சொல்றது இதை விட அதிகமாக இருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் சாவாங்க என்ன இது நமக்கு தெரியாது. ஆனால் நாலும் ஒன்றாக சேரப்போகிறது. ஒரு சேர யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், பெரிய இயற்கை பேரழிவு. திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்குமா நடக்காதானா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வசனத்தில் இருக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நடக்கும். அதுவும் நம் தலைமுறையில் நம் கண்களுக்கான நாம் கிராஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணுற காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? அதான் கேள்வி. இவ்வளோ நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுலேருந்து நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தார் என்ன பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், 6th சீல் வைப்பா. 6ஆம் அதிகாரம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு. இந்த இடத்துல வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர், அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள். இந்த காரியம் நடக்கும்போது நல்லா கவனிங்க. இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாளும் சேர்ந்து நடக்கிறது. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லாரும் போய் உள்ள பதுங்கி கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தான் நம்ம எல்லாருமே வாசித்தோம். இதெல்லாம் நடக்குது, பின் பாயிண்ட்ல இருக்கு, எல்லாம் பார்த்தோம். இது பாருங்க, இது 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில் இதை நான் சொன்ன பாருங்க. 80,000 பூமி எதிர்ச்சி ஒரு வருஷத்தில், சாரி 10,000 பூமி எதிர்ச்சி, மொத்தம் 80,000 பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்தில் மட்டும் நடந்திருக்குது. இது உங்களுக்கு இங்கே இருக்கு. கவனிங்க,
என்ன சொல்லுது பாருங்க, இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க. இது வந்து அவங்க கொடுத்த லைவ் பேட்டி. இந்த பேட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாம் ஆல்டன், மார்க் ஜூவம்பர்க், ஜெஃப் பியோஸ் அண்ட் அதர் டெக்னிக் ஜாயின்ட்ஸ். இவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான மிக முக்கியமான ஏஐ டெக்னாலஜி, ஃபேஸ்புக்கு எல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதில் உள்ளதான ஓனர் இவங்கெல்லாம். மார்க் ஜூவம்பர்ங்கிறவங்க ஃபேஸ்புக்குடைய ஓனர். சாம் ஆல்டனுங்கிறது இந்த நீங்கள் என்ன ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஐ டெக்னாலஜி, அதோடையதான ஓனர். இவங்க எல்லாரும் பற்றி இங்கே கொடுத்துருக்கு. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஜாயின்ட்ஸ் டு கோ அண்டர் கிரவுண்ட் பில்டிங் சீக்ரெட் பங்கர்ஸ் ஃபார் வேர்ல்டு வார் கிரைசஸ், பேண்டமிக், கிளைமேட் டிசாஸ்டர். ஏசு சொன்ன 4ல் 3 அதில் இருக்கு. ஒன்று வார், இன்னொன்று பேண்டமிக், கொள்ளை நோய், இன்னொன்று கிளைமேட்டிக் டிசாஸ்டர்ஸ், சாவினாலும் அதில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயின்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. ஆங்கில வேதாகமம் யாரும் கையில் வச்சிருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம் யார் கையிலாவது இருக்குதா? இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க, அதில் உட்காந்து வாசிங்க. ரெவலேஷன் 6:18 வாசிங்க பார்ப்போம். 6:15. இங்க பாருங்க, the mighty giants அப்படியே இருக்கும் வசனத்தில். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சாம்பிள். இந்த மாதிரி வேர்ல்டில் யார் யாரெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க ஒரு தனியாக எங்கிட்ட இருக்கு எல்லாமே. எந்தெந்த நிறுவனம் பண்ணுது, யார் யார் பண்ணியிருக்காங்க. இப்போ போன மாதம் பாகிஸ்தானுடையதான மிக முக்கியமான ஆட்களுக்கு அண்டர் கிரவுண்ட் உருவாக்கியாச்சு. 2012 அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எல்லாத்துக்கும் அண்டர் கிரவுண்ட் சிட்டி டென்வர் ஏர்போர்ட் கீழே உருவாக்கி கொடுத்தாச்சு. எல்லா பக்கமும் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி ரெடி ஆகுது. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வரைக்கும் உலகம் ரெடியா இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் ஏன் இதை செய்யணும் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ, இதில் வந்து ஒரு வீடியோ இருக்கும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, உலகத்தில் நடக்கிறதான இந்த அரசியல், அடுத்து கிளைமேட் சேஞ்ச். அவங்க சொல்றது எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க அவங்க வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்னென்ன காரணம், எதுக்காக நாங்கள் அப்படி உருவாக்கி இருக்கிறோம், எல்லாத்துக்கும் அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எது வேதத்தில் சொல்லப்பட்டதோ அது அப்படியே அதில் இருக்கும் முழுசாக. கர்த்தர் சொன்னபடி 6ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான இடத்தில் நாம் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 6ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் இன்னும் நடக்காது, காலம் செல்லும், அது ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்மை நாம் தான் ஏமாற்றிக் கொள்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது. திருப்பியும் சொல்கிறோம், நாங்கள் செய்தி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு ஆண்டவர் சொல்வார். உங்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். எல்லாரையும் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். இதுவும் உங்களுக்கான ஒரு ஆயத்தம் தான். இன்னைக்கு இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் என்னைக்கோ சொன்ன காரியம் இது. 2012 கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் சொல்ல சொல்ல ஒரு குரூப்பு கேட்கும், ஆனால் எந்த ஆயத்தமும் செய்யாது, எந்த விதமான மாற்றமும் அவங்களுக்குள்ள வராது. அப்படியே ஆமாம்மா இன்ஃபர்மேஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க நமக்கு அப்படிலாம் நடக்காது, ஒன்றும் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நாளில் பாபிலோன் காணாம போச்சு. ஒரே நாள் ராத்திரி பெல்ஷாத்சார் முடிஞ்சான். ஒரு நாள் ராத்திரி எகிப்து முடிஞ்சிச்சு. ஒரே நாள் ராத்திரி தீரு பட்டணத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ணி முடிச்சாரு. இப்பவும் சொல்கிறேன், உங்களை என்னையும் இப்படி நடத்தணும்னு கர்த்தர் விரும்பலை. வரப்போறதை கர்த்தர் முன்பதாகவே அறிவிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அதற்கான எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது. அவ்வளோதான். இது உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு செய்தியில் உங்ககிட்ட ஒரு 4 வாக்குத்தத்தம் சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்ககிட்ட வந்து நல்ல பேரை வாங்கிட்டு இல்லை ஆஃபரிங்கை வாங்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ உங்ககிட்ட 4 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகிறதுக்கு இங்கே ஒருத்தர் அப்படி இருக்காங்க, ஒருத்தர் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு உங்களை விட ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. மூப்பர் இடத்துலேருந்து தொடங்குங்கிறார் ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் எசேக்கியேலில். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நிற்கும் போது என்ன பேசணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதுதான் கேர்ஃபுல். அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதை மறைச்சிட்டு உங்கள் காதுக்கினிய பிரசங்கத்தை சொல்கிறதோ அவசியம் இல்லை.
இதுதான் செய்தி. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கறதான எச்சரிப்பு. இதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போறீங்கன்றதான் இப்போ கேள்வி. இப்போ தப்பிக்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? யுத்தம், 3ஆம் உலக யுத்தம், நியூக்ளியர் வார், இதில் தப்பிக்க என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. இல்லை சரி ஓகே, பெரிய பேண்டமிக் வரப்போகுது. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க கொள்ளை நோய்க்கு கொரோனாவுக்கு போட்ட எந்த வேக்சினும் இதுக்கு செட் ஆகாதுன்ட்டாங்க. புது வேக்சின் தான் போடணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? பூமி எதிர்ச்சி எதிர்பார்க்கவே முடியாது. பூமி எதிர்ச்சி இன்ன வரைக்கும் கணிக்க முடியாது. சில செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் தெரியுமா, 1 மினிட்டுக்கு முன்னாடி தான் தெரியுமா, அதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியாதான். ஸோ அதுக்கு என்ன செய்ய முடியும் தெரியாது. கடைசியாக பஞ்சம், அது வேணால் நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. மற்றபடி இந்த 4 விஷயங்களும் ஒன்றா வரும்போது இதிலிருந்து தப்பிக்க நாங்கள் என்னங்க செய்யணும்? உலகத்தால் காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முடியாது. உலக அரசாங்கங்கள், நான் சொல்கிறது அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், பெரிய நாட்டிலேருந்து சின்ன தீவு வரைக்கும் சொல்கிறேன், அவங்க காப்பாற்றுவாங்களான்னா முடியாது. கொரோனா வந்தபோது என்னாச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. முதல் 1 வருஷம் எல்லாம் கையை பசங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறதே தெரியல. 2019க்கு வந்துச்சு, 2021 தான் வேக்சினை பற்றி யோசிச்சாங்க. 1 வருஷம் ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்போது, நியூக்ளியர் வார் வரும்போது என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுப்பாங்க, ஒரு காஷன் கொடுப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, கேர்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு காஷன் கொடுப்பாங்களே ஒழிய, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இமிடியேட்டாக எந்த அரசாங்கத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே இதை சொல்லுகிறார்? அதான் கேள்வி. இதில் தப்பிக்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவ்வளத்தையும் எழுதி கொடுத்த ஆண்டவர் தான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது ஒரு வீட்டுக்குள்ள வராதுன்னு கர்த்தர் பின் பாயிண்டா சொல்றாரு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற அந்த வீட்டுக்குள் வராதுங்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறாள், நாலேஜ், அறிவு, பயங்கர படிப்பு, அப்படியே கூகுளில் சர்ச், அப்படியே எல்லாம் பயங்கரமா இருக்கிறதுனால உங்களால் விசுவாசத்துக்குள்ள வர முடியல. இப்போ ஆண்டவர் இதே காரியத்தை திருப்பி சொல்றாரு. உங்க பக்கத்து வீட்டுக்கு வாதை வந்தாலும் உன் வீட்டுக்கு வராதபடி பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இப்படி நான் சொன்னா அடுத்த உங்க கொஸ்டின், அது எப்படி பிரதர் பிராக்டிக்கலா எப்படி சொல்லுங்க? நியூக்ளியர் இப்படி வருது, நியூக்ளியர் துகள்கள் வருது, நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வராதுன்றது எப்படி? சுனாமி வந்துச்சு 2004, பெரிய சுனாமி ஒன்று வந்தபோது இங்கே கடலூர் பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சர்ச்சு காலையில் வந்துச்சு 6 மணிக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அந்த ஊர் முழுக்க வந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கிட்ட வந்து அந்த தண்ணி 2ஆ பிரிஞ்சு இப்படி போய் திருப்பி ஒன்றா மூடி ஃபுல்லாக அந்த சர்ச்சுக்கிட்ட மட்டும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. உலகத்தான் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் பட்டு தண்ணி என்ன செஞ்சிச்சு, 2ஆ பிரிஞ்சு அந்த சர்ச்சு மட்டும் இடியாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கொலம்பியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஸ்டேட் முழுக்க இடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு சர்ச்சு மட்டும் தனியாக நின்றுச்சு. அதில் ஒரே ஒரு சர்ச் நின்றுச்சு. இப்பவும் சொல்கிறேன், தேவன் இன்னும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு சிங்கிள் ஆத்மாவையும் பத்திரமாய் பாதுகாப்பார். இதுக்கு எதிரி யாருன்னா, அவர் அப்படி செய்ய மாட்டாரோ செய்வாரோன்ற சந்தேகம் உங்களுக்கு எங்கே வரும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு தான் அதுக்கு காரணம். அது என்ன செய்யணும்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு, இது எப்படி நடக்கும்? இப்போவும் சொல்லுவேன், கொரோனாவிலும் எத்தனையோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். மருந்தே இல்லாத போதும் கர்த்தர் கிருபையாக அவங்கள பாதுகாத்திருக்கிறார். இப்போ அந்த தேவன் தான் உங்களுக்கும் வாக்கு பண்ணுறார். இப்போது இந்த 4 ஒன்று சேர்ந்து நடக்கும். 2026 ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய கணக்கு இது. ஆனால் என்னுடைய கணக்கு எப்போவுமே லேட் ஆகுது, அதுக்கு முன்னாடி தான் நடக்குது என் கணக்குக்கு. சரியா? நான் எப்போ எது கணக்கு போட்டாலும், நான் இந்த கொரோனா கொள்ளை நோயெல்லாம் கொஞ்சம் வரும்னு பார்த்தேன் பின்னாடி, அது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது என்னுடைய கணக்கு. 2028க்குள்ளே மிகப்பெரியதான ஒரு பேரழிவை உலகம் சந்தித்து முடிச்சிரும்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2027 இப்போ பஞ்சம், இதெல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறது முன்னாடி. இப்போது 2027 உலகளாவிய பஞ்சம், எல்னினோ, இது வரைக்கும் 1000 வருஷத்தில் வராத அளவுக்கு வரப்போகுதுன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வார் நம்ம பார்க்காத அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேண்டமிக் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, மிக மோசமானது வருது. எல்லா பக்கமும் ஒரு கொள்ளை நோய், எபோலாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் H1N1 இருக்கட்டும், அல்லது கொரோனாவுடைய இன்னொரு வெர்ஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றா பூமி எதிர்ச்சி மிக மோசமானது. ஸோ இந்த 4 ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது
இதெல்லாம் உச்ச நிலையை அடைஞ்சு பூமியை அல்லோகலப்பட்டு ஒரு ஷேப்பாக மாறும். அப்போ தான் நியூ கவர்மெண்ட், நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவே வேர்ல்டு ஆர்டர் அது ஃபார்ம் ஆகும். அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு தலைவராக தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே அமெரிக்கா வந்துச்சு. தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட் வரும். ஸோ அதுக்கான ஒரு வேலை தான் இப்போ நடக்குது. ஸோ கண்டிப்பாக உலகம் மிகப்பெரியதான ஒரு கலேபரத்தை சந்திக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் சந்தித்த மாதிரியே சந்திக்கும். அப்போ இதுக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கங்கள் சில ப்ரிகாஷன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. மாஸ்க் போட சொல்லுவாங்க. இந்த மாஸ்க் இல்லை, அது வேறு மாஸ்க் ஒன்று வரும், நியூக்ளியர் மாஸ்க், அது வேறு மாதிரி இருக்கும், அதை போட சொல்லுவாங்க. அடுத்து நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே வர வேணாம், வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே போக வேணாம்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆன்லைனாக 100% மாறிடும், டிஜிட்டலாக மாறிடும், 100% டிஜிட்டலாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனையும் வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கும், கரண்ட் இருக்காது. இன்டர்நெட் இல்லாத காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் இன்டர்நெட் இருக்காது. கரண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஒரு 72 மணி நேரத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு வேளை நீங்கள் இன்வெர்டர் வச்சுருப்பீங்க, ஜென்ரேட்டர் வச்சுருப்பீங்க, அது அந்த நிலைமையில் தான் இருக்கும். நைட்டில் கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைட் போடக்கூடாது, ஏன்னா யுத்தத்தில் அந்த அளவுக்கு குண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ குவைத்தில் கொடுக்குறாங்க, பல நாடுகளில் கொடுக்குறாங்க, இஸ்ரேலில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இங்கேயும் வரும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரிகாஷன் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நான் அதை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தாண்டி, இதையும் தாண்டி ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாஸ்க் போட சொன்னாங்க, போட்டாலும் கொரோனா என்ன செஞ்சு நிறைய பேருக்கு வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அங்கேயே கொரோனா வந்துருச்சு நிறைய பேருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு பரவிடுச்சு. அப்போது இதிலிருந்து உங்களை முற்றிலுமாய் பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம்தான் அந்த 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 அது செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இதிலிருந்து இது பியூர்லி ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்க போகிறார். பியூர்லி என்ன பண்ண போகிறாரு? ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்க போகிறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இந்த வாக்கு தத்தம் இனி டெய்லி நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சும்மா ஏதோ கேட்டுட்டு போயிட்டோம், பயமாக இருக்குது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா முடியாது. அதுக்கான கிரியை நடக்கணும். வீட்டில் போய் டெய்லி குடும்ப ஜபம்னு ஒன்று ஆரம்பிக்கணும். குடும்ப ஜபம் இல்லாத வீடுகள் கஷ்டம். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கிடைக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளை வர சொல்லுங்கள், உட்கார சொல்லுங்கள், ஜெபம் பண்ண சொல்லுங்கள். அவங்கள போயிட்டு உட்காந்து, இல்லையா கணவர் வேலைக்கு போகிறாரா, நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மனைவி கணவன் வேலைக்கு போகிறாங்களா, இல்லாத இடத்துல பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃபோனு, உங்கள் ஐபேடு, உங்கள் யூடியூபு எல்லாம் மாட்டோம். மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஐயோ அது இல்லாமல் போகும் அப்படி சொல்லலை. தேவனை விட்டு உங்களை ரொம்ப பிரிக்கும். இப்போ தேவனுக்கு நேரம் செலுத்த வேண்டிய காலம். இப்போவும் இதே காஷன் தான் கொடுக்கப்படுது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் கொடுத்த காஷன், யோனா நினிவே ஜனங்களுக்கு கொடுத்த காஷன், அதே காஷன் இப்போ உங்களுக்கும் கொடுக்கப்படுது. நீங்கள் இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மோசே சொல்லும் போது அது ஃபஸ்ட்டு, இப்போது நினிவே சொல்லும் போது ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு கொலை நோயை பார்த்துருக்கீங்க. இந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு கர்த்தர் சொல்கிறாரு, கேர்ஃபுல்லாரு, அடுத்து மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது. ஸோ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும். இதுக்கு நடுவில் வருகை வந்துருச்சுனாலும் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். வருகை வந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். திருப்பியும் சொல்கிறேன், நான் பெந்தகோஸ்தே சபையில் மெம்பரு, நான் அதனால் இந்த சர்ச்சில் இத்தனை வருஷமாக வரேன், அந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஆகாது. இங்கே மெம்பர்ஷிப்பெல்லாம் நம்பர்லாம் கொண்டு போயெல்லாம் பரலோகத்தில் காட்ட முடியாது. உங்கள் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிறது தான் கேள்வி. நீங்கள் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு உங்கள் உள்ளான மனுஷன் ரெடியாக இருக்கிறானா? ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ. நீங்கள் மனுஷனை ஏமாற்றிடலாம், உங்கள் பாஸ்டரை ஏமாற்றிடலாம், ஊழியக்காரரை ஏமாற்றிடலாம், தேவனை ஏமாற்றவே முடியாது, கன்ஃபார்மாக ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் வரும், பின் பாயிண்ட்டாக உனக்கு மட்டும் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அதுவும் கர்த்தரால் முடியும். கர்த்தர் நினச்சார்னா தோளின் மேல் மட்டும் பனி பெய்ய பண்ணுவார், சுற்றி பெய்யாமல் பண்ண முடியும். அவர் நினச்சார்னா சுற்றி பனி பெய்யும், தோளின் மேலே மட்டும் பெய்யாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பைபிள் சம்பவம், கிதியோன் சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். பின் பாயிண்ட்டாக உன்னை மட்டும் தட்டி தூக்க அவரால் முடியும். உன் அறிவு ஞானம் யாருக்கும் தெரியாது, அவனை மறைஞ்சி செய்கிறது, இது நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஆண்டவர் சும்மா நகத்தை தட்டி தூக்கிற மாதிரி தூக்கி போட்டு போடுவார். இன்னுக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட நெஞ்ச நிமித்தி வாழ்ந்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. காலை பிடிச்சி பொழைச்சவன் தான் இருக்கான். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் படிப்பு, உங்கள் ஞானம், உங்கள் அறிவு, உங்களுடையதான மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு
காலை பிடிச்ச பொழைச்ச. உன் சிந்தனையில், பேச்சில், பார்வையில், நடக்கையில் பெருமை இருந்துச்சு, தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்க. கர்த்தருக்கு பிடிக்காது என்னது? பெருமை. நாங்கள்லாம் பெந்தகோஸ்தேக்காரங்க, ஆவிக்குரிய சபை, நாங்கள் அந்த படிப்பு படிச்சிருக்கோம், எனக்கு இது புரியும், ஓ இப்படி வருதா, நம்ம இப்படி பண்ணி அப்படி பண்ணலாமா, உன் ஞானத்தை ஞானத்திலே பிடிப்பாருன்னு இருக்கு. இது கர்த்தருடைய காலில் விழ வேண்டிய காலம் வந்துடுச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. டெய்லி வீட்டில் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும், கம்பல்சரி. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அரை மணி நேரமாவது தனியாக ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா சில ஆட்கள்லாம் காலையில் ஏஞ்சோடனே அந்த பெட்டில் உட்காந்து சோத்திர ஆண்டவரேன்பா, அவ்வளோதான் அவனுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன். அப்படியே உட்காந்துக்கிட்டே காப்பியை குடிக்கிறது, அப்படியே நேராக போய் குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுறது. சகோதரிகளும் அப்படி தான். எழுந்திரிச்ச உடனே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு கன்ஃபார்மாக எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு டெய்லி ஜெபம் பண்ணணும். சும்மா தூங்கிட்டு சால்ஜாப் சொல்லிட்டு. என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த டாக்டர் ஒரு மாத்திரை கொடுப்பார் தெரியுமா? மாத்திரையை போடும்போது கசப்பாக இருக்கும். இவன் மாத்திரையை போட மாட்டான், கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவான். அது கொஞ்சம் ஜுரம் சரியான மாதிரி இருக்கும், பார்த்தா அந்த கிருமி உள்ளே சாகவே சாகாது. ஒரு நாள் டாக்டர்கிட்ட போக சொல்லுவான், டாக்டர் மாத்திரை ரொம்ப கசப்பாக இருந்துச்சு டாக்டர். அவர் சொல்லுவார், வியாதி பெருசாகிடுச்சு. வியாதி என்னவாயிடுச்சு? பெருசாகிடுச்சு. இப்போ அதை விட 2 மடங்கு மாத்திரை கொடுப்பாரு. இப்போவே 5 மணிக்கு எழுந்துச்சி ஜோம் பண்ணினா உனக்கு நல்லது. இல்லைன்னா பெட்டில் 24 மணி நேரமும் படுக்க வச்சு ஜோம் பண்ண வைப்பார். நடக்கும். இப்போ நீ எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஜோம் பண்ணினா உனக்கு நல்லது. சில ஆட்கள்லாம் காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கதே கிடையாது. அதுக்கு காரணம் வேற, டயர்டாக இருக்கு, பெரிய வெட்டி முறிக்கிறது, டயர்டாக இருக்கு. வெட்டி முறிக்கிறவனே 5 மணிக்கு எழுந்திரிக்கிறான். ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு தெரியும், காலைல 7 மணிக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அவர் ஸ்கூலில் விடணும், ஒரு வீடாக போனோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தேவ சமூகத்தில் உட்காருவார். 5 மணிக்கு எழுந்துச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் முழுக்க வண்டி ஓட்டுவார், வெயிலில் ஓட்டுவார் சென்னையில். அந்த மனுஷன் காலைல 5 மணிக்கு. அதே மாதிரி ஆல்பர்ட் ஆபிரகாம் லிங்கன் ஒரு பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, அவர் காலம்தான் ஹீஸ் த பிஸியஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. தி பிஸியஸ்ட். அவ்வளோ காலைல 5 மணிலேருந்து அமெரிக்கா உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். ஆனால் அவர் 5 மணிக்கு பார்க்க போனால் 4 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு இருப்பாராம். அவர் சொல்லுவாராம், தேவன்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேசவே மாட்டேன். நீங்கள் என்ன அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதியோட கிழிக்கிறீங்களா? அதை விட பெருசாக கிழிக்கிறீங்களா? காலையில் ஜோம் பண்ணாத விசுவாசியும் ஊழியக்காரனும் நீ சும்மா அந்த பரலோகத்துக்கு போவன்ல கனவுல காங்கினத நான் சொல்லலை. இதை எமில் ஜெபசிங்கன் அழகாக சொல்லுவாங்க, 5 மணிக்கு மேலே தூங்குறவன் தேவ மனுஷனே கிடையாது, 6 மணிக்கு மேலே தூங்குறவன் மனுஷனே கிடையாது. எமில் ஜெபசிங்கன் இந்தியாவை எப்படி கலக்கினாரு? வெறும் பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மனுஷனுடைய முழங்கால் ஜெபம். இப்பவும் சொல்கிறேன், நீ அந்தரங்கத்தில் அறையில் செய்கிற ஜெபம் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய பாதுகாப்பு ஒரு ரூம் கூட நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் இருக்குது. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. ஆனால் சொல்கிறது, என்ன பாஸ்டர் பண்ணுறது, தசமாம் காணிக்கலாம் கரெக்டாக தான் கொடுக்குறேன், ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? பின்ன தசமாம் காணிக்கை வச்சு நாங்கள் என்ன செய்ய? பரலோகத்தில் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உங்கள் தசமாம் காணிக்கை வச்சு அது கர்த்தர் கொடுத்ததில் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க, கர்த்தர் கொடுத்ததில் திருப்பி கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு உங்கள் முழங்காலம் கீழே தான் இருக்குது. ஜபம் தான் பாதுகாக்கும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் வீடுகளில் ஜபமே கிடையாது. நீ 1000 காரணம் சொல்லலாம், இப்பயும் சொல்கிறேன், 1000 காரணம் சொல்லலாம். உடம்பு ரொம்ப கம்மியாக இதாக இருக்குது, டைட் வெயிட்டாக இருக்குது, ஏந்திரிக்க முடியல, எனக்கு ரொம்ப அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, நீ என்ன வேணால் சொல்லலாம். நஷ்டம் உனக்கு தான். நீ காலையில் 4 மணிக்கு படுக்கிறீங்களா, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரீங்களா, 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு மொத்தமாக படுத்துருங்க. படுக்க வரீங்க, நல்லா குளிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு படுங்க. இப்பவும் சொல்கிறேன், நான் பெருமையாலாம் இதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 25-26 வயசு வரைக்கும் ஆண்டவர் என்னை ப்ரேயரில் தான் நடத்தினார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ண வச்சார். நல்ல ப்ரேயர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தாரு. டைம் கிடச்சா கூட்டி ஜெபம் பண்ணுவோம். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிக்கிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி பண்ணுவோம். ஆண்டவர் அறிவார். காலேஜ் படிக்கிற 3 வருஷமும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். டெய்லி ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுவோம். இந்த ஜெபம் ஒரு பெரிய அஸ்திவாரமாய் மாறிச்சு. இன்னைக்கு ஜெபமே இல்லை.
அந்தரத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி தேவைக்கு மட்டும் ஜெபம். ஏதாவது உடம்பு சரியில்லையா ஒரு ஜெபம், ஏதாவது ஒரு ப்ரேயரா, ஒரு மீட்டிங் போகிறீங்களா ஒரு ஜெபம், கல்யாணம் பண்ண போகிறீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், சண்டே ஆராதனையா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், மிச்சம் 6 நாள் ஒன்றுமே இருக்காது. யாரை ஏமாத்துறிய? ஆண்டவர் நீங்கள் போய் முழங்கால் போட வரும்போது சொல்லுவார், திருடன் வரான் பாரு, நாளைக்கு ஒரு வேலை ஆகணும், அதுக்கு தான் அந்த திருடன் வரான், இதோட நாளணிலேருந்து அவன் வரமாட்டான் பாரு. இப்போ நான் தூதன் பக்கத்தில் உட்காந்தானா நானாக தான் அதான் சொல்லுவேன், அந்த திருடனை பாரு இப்போ வந்து முழங்கால் போடுவான் பாரு, இது என்ன ஆண்டவரே வரான், இன்றைக்கி தான் வருவான், நாளைக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு அவனுக்கு, அப்புறம் ஆண்டவரே நீ பாரு இதோட அடுத்த வாரம் தான் வருவான். கரெக்டாக தான் நம்மளும் செஞ்சிட்ருக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை ஏமாற்றவே முடியாது. மனுஷனை ஏமாற்றிடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. இது ரட்சணிய காலம், கர்த்தர் வருகிற காலம் சமயமாயிற்று. அடுத்த முறை உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது. பேண்டமிக் வந்துடலாம் அல்லது லாக்டவுன் வந்துடலாம். இப்போவே உங்கள் முழு திருச்சபையும் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். உங்கள் உள்ளே இருக்கிற அத்தனை பேர், எந்த சபையிலேருந்து எவ்வளோ பேர் வந்தீங்கன்னு தெரியாது, உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு. 2வது, இதுக்கு நடுவில் வருகை வந்தாலும் நீங்கள் போகணும். நடுவில் என்ன செய்யணும்? வருகை வந்தாலும் அதுக்கும் ஆயத்தப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். நாங்கள்லாம் 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கிறிஸ்டின், அதெல்லாம் உங்கள் தாத்தா இருந்தார், நீங்கள் கிறிஸ்டினா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதா இப்போ கேள்வி. உங்கள் தாத்தாவோடைய தானே மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் போய் ஊசி போடுவீங்களா? எங்கள் தாத்தா டாக்டர் தெரியுமா அப்படிம்பீங்களா? நீங்கள் டாக்டர் ஆகணும். அதே மாதிரி உங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டால் போதாது, நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னி உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை. குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கையில் எடுத்தேன், அங்கே எடுத்தேன், இங்கே எடுத்தேன், அவரெல்லாம் ஞானஸ்நானமே வேணான்னு சொன்னார், கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானான்னு கேட்டார், இப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் கள்ளனாக இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, நல்லவனாக இருந்தால் மட்டும் எடுங்க. கல்லனுக்கு பக்கத்தில் இயேசுநாதன் ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? அப்புறம் ஏன் நீங்கள் அவரை பார்க்க மாட்டீங்க? உங்கள் ரோல் மாடல் கல்லனா இயேசுநாதரா? எடுத்த இயேசுநாதரை விட்டுட்டான், எடுக்காத கல்லனை பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா இவன் கல்லன், திருடன். கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். கல்லன் பரதீசிக்கு போலையா? இயேசுநாதர் பரதீசிக்கு இல்லை, பரலோகத்துக்கே போயிட்டார். நீ பரலோகத்துக்கு போகணுன்னா ஞானஸ்நானம் எடுத்து தான் ஆகணும், தண்ணியில் மூழ்கி எடுக்கணும். குழந்தையில கொடுக்கறதுக்கு பேர் ஞான ஸ்நானமே கிடையாது. ஏன்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நீ பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்திருக்கிறீங்களா? இந்த ஞானஸ்நானம் எடுக்காமல் வருகையில் போகவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க. இது ரட்சணிய நாள், இப்போவே எடுத்துருங்க. இப்போனா இன்றைக்கி இல்லை, இந்த காலகட்டத்தில் எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. நிறைய பேர், பிரதர் ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? எங்கேயாவது எங்கேயாவது எடுக்க முடியுமானா எப்படி எடுக்கிறது? லாக்டவுன் போடாச்சு, சர்ச்சு மூட சொல்லிட்டாங்க, மூடியாச்சு. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி தான் கேட்குறாரு, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்நானம் இம்மிடியேட்டாக எடுக்கலாமா அப்படின்னாரு. நான் கேட்டேன், இம்மிடியேட்டாக எப்படி பிரதர் எடுக்கிறது? எல்லாம் மூடி இருக்கு, இப்போ முடியாத, என்ன விஷயம் அப்படின்னேன். இல்லை பிரதர், நேற்று எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, முந்தா நேற்று பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, எதுக்கும் எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எடுக்க முடியாது பிரதர், வெயிட் பண்ணுங்கள், சபைலாம் திறக்கட்டும் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்களேன் பிரதர்னாரு. ஒரு ட்ரையும் பண்ண முடியாது. சபை திறந்துருக்கிற காலத்தில் தொட்டி ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு தலை கிடைக்குமான்னு தேடணும், ஒரு பயிலும் வரல. அப்புறம் மூடின பிறகு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு. அப்புறம் அந்த பிரதர் கடைசியாக கேட்டார், பிரதர் இப்போ என்ன செய்யலான்னு சொல்கிறீங்கன்னாரு. சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும்போதே எடுக்கணும். சில ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்குது. ஏன் எடுக்கணும்? கொல்லம் எடுத்தானா? நான் ஏன் இப்போ எடுக்கணும்? எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், ஆனால் இங்கே எடுக்க மாட்டேன், யோர்தானில் தான் எடுப்பேன். நான் கேட்டேன், ஏன் யோர்தானில் எடுப்பேன்னு கேட்டேன். இயேசுநாதர் அங்கே தான் எடுத்தார், நானும் அங்கே தான் எடுப்பேனார். சரி, செத்தா உன்னை எங்கே புதைக்கலாம்? இயேசுநாதர் கல்ற இல்லையா இங்கேயான்னு கேட்டேன். லூசுங்க,
வாய்ப்பு இருக்கு, ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, இதான் சான்ஸு. நாளைக்கு பின்னைக்கு நீ இப்போ இந்த வாய்ப்பை இழந்துட்டு நாளைக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கேட்கும் போது ஆண்டவர் இறக்கம் பாராட்ட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு இப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதை தான் சொன்னேன். ஸோ ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும். 3வது, பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெறணும். சிலர் சொல்லுவாங்க ஆவியின் அபிஷேகம்லாம் கிடையாது அப்படிதான் என்பாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெறணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவியெல்லாம் கிடையாதுன்னு. ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர் தான் சபையை நடத்துகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன், அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கிறார். அல்லேலூயா. ஸோ சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை சபையில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்க முடியாது, நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வரோம், அந்த நேரத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். நல்ல கவனிங்க. உலகளாவிய இந்த பேண்டமிக், இந்த உலகளாவிய இந்த பேரழிவு எல்லாமே உலகளாவிய வரப்போகுது. நீங்கள் அவங்களில் ஒருவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேரிடுகிறது உங்களுக்கு நேரம். நீங்கள் அவங்களேருந்து உங்களை வேறு பிரித்து கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் கூட இருக்கும். இப்போ எலியாவாகவே இருக்கட்டும், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் தான் எலியாவுக்கு பாதுகாப்பு. போய் கேரி தாற்றங்கரையில் இருன்னா அங்கே இருந்தால் தான் காக்கா அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ போய் சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போகணும், அங்கே போனால் தான் அவனுக்கு மாவும் எண்ணெயும் கிடைக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம செய்யணும். நாம் உலகத்துக்கு ஒத்த சிலர்லாம் இருக்காங்க, இங்கே தலையை கட்டுவான், அங்கே வாழை கட்டுவான். சர்ச்சுக்கு வரும்போது மிகப்பெரிய பரிசுத்தவான், அங்கே போகும்போது மிகப்பெரிய அநியாயவான். அங்கே நம்ம எப்படி அது அங்கே அங்கே அப்படி இருந்தால் தான் வேலை ஆகும் அப்படிம்பா. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கே இப்படி இருக்கும்போது இப்படி வேலையாகும், அங்கே இருந்தால் தான் அங்கே வேலையாகும் அப்படிம்பாங்க. எங்கே இருந்தாலும் வேலையாகாது. ஒரு வேலை அப்படிப்பட்ட இடமா இருந்தால் அதை விட்டு விலகிருங்க, அவ்வளோதான். ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது உங்களை கோவப்படுத்துறான், கெட்ட வார்த்தை பேச வைக்கிறேன்னா அவனை நல்ல வார்த்தை பேச வைக்க முடியுதோ இல்லையோ, நீங்கள் அவன்கிட்ட விலகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி அவங்க அங்கே அங்கே ஒரு வேலையாக வேண்டியிருக்கு, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று அது இல்லை, இது 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. நம்ம வேலை வேற. சிலருக்கு என்னன்னா சர்ச்சுக்கு வரும்போது இங்கேயும் இருந்துக்கணும், எங்கேயும் அது இது பயங்கர சர்ச்சில் இன்வால்மெண்ட்டு. அங்கே போகும்போது அவர் போய் என்ன பண்ணுவார்னா டாஸ்மாகில் எல்லாரும் பாரில் குடிப்பாங்க, இவர் குடிக்க மாட்டார், பரிசுத்தவான் இல்லையா, இவர் குடிக்க மாட்டார். அங்கே போய் உட்காந்துருப்பார், ஏன்னா இவருக்கு வேலையாகணும் அவங்களோட போனால். அங்கே போய் கொக்கோ கோலா மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்பார். கேட்டால் சொல்லுவார், நான் பெப்சி தான் குடித்தேன், அவங்க எல்லாருமே என்ன குடித்தாங்க, சாராயம் குடித்தாங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, அதுவும் அந்த 10 பாவிகளுக்கு நடுவில் ஒரு பரிசுத்தவான் உட்காந்துருக்கிறாரு பாருன்னா தெரியும். 10 திருட்டு பையன் உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியும். இவருக்கு அதில் வந்து ஒரு அதில் ஒரு பெருமை. எல்லோரும் குடித்தார்கள், நான் மட்டும் என்ன குடித்தேன், கொக்கோ கோலா குடித்தேன். இப்படி எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? நாளைக்கு பெண்ணிக்கு நீ போய் சொல்கிற சுவிசேஷம் எப்படி மண்டையில் ஏறும் ஒருத்தனுக்கு? நீங்கள் போய் சொல்லும் போது அந்த பையில டாஸ்மாகில் நேற்று தான் பார்த்தேன்பா, அந்த பையிலே சாராய கடையில் நேற்று தான் பார்த்தேன்பா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில். நான் வந்து பாவம் செய்யலை, ஆனால் உட்காருவேன். நாளைக்கு நீ செய்ய போகிற ஊழியத்துக்கு அது மிகப்பெரிய தடை. எங்களை காலேஜ் பீரியடில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கர்த்தர் வேறு பிரிச்சிட்டார். முதல் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னன்னு கேட்டால், இவன் சாமியார்ரா, பெரிய இவன்டா அவன், அப்படி தான் பேசுவாங்க. அதனால் ஒரு நாள் வந்தது, அந்த 2 வருஷம் கர்த்தர் என்னை உருவாக்கின நாளாக இருந்துச்சு. கர்த்தர் உருவாக்கி நீங்கள் ஊழியத்துக்கு கொண்டு வரதுக்கான பேஸ் அங்கே போட்டார். சில நேரங்களில் கர்த்தர் வேறு பிரிக்கும் போது அந்த வேறுபாட்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, கவனிங்க. நீங்கள் வருகை வந்துருச்சுன்னா அதுக்கு நடுவில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான சொத்து ஆத்துமாக்கள். உங்கள் கூட பூமியிலேருந்து வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் எதுவுமே வராது. ஆனால் ஒன்று வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுங்கள். அதனால் நான் ஆத்துமா கிடைக்குதா, பணம் செலவு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போது வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடையதான பணத்தை அந்த நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவுக்கு போகிறவன் டாலராக மாற்றுவான், சிங்கப்பூருக்கு போகிறவன் சிங்கப்பூர் டாலராக மாற்றுவான். அதே மாதிரி நீங்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க
அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றணும். அந்த ஊர் கரன்சியில் செல்லுபடி ஆகிறது ஒன்று தான், ஆத்துமாக்கள் மட்டும். ஸோ இங்கே இருக்கிற பணத்தை நீங்கள் என்னவா மாற்றணும்? ஆத்துமாக்களாக மாற்றணும். எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள், செலவு பண்ணவும் பண்ணப்படவும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமா. உங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குதா, உங்கள் பசங்களுக்கு பர்த்டே வருதா, அதே மாதிரி உங்களுக்கு கல்யாண நாள் வருதா, உங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே, மனைவிக்கு பர்த்டே, எல்லாத்தையும் கொண்டாடுங்க. நான் வேணானேன்னு சொல்லலை, இப்பவும் சொல்லலை, எல்லாத்தையும் கொண்டாடுங்க. ஆனால் எப்படி கொண்டாடணும் தெரியுமா? நீங்கள் ஒரு 25 நான் பிலீவரை கூப்பிடணும். பிலீவர் ஒரு வயலையும் கூப்பிடாதீங்க, வேஸ்ட்டு. வந்து தின்னுட்டு பிரியாணி நல்லா இல்லைன்ட்டு போவான். இந்த வயலை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உட்காந்து வெட்டி கதை தான் பேசுவான். நல்ல ஒரு நான் பிலீவர்ஸ், ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் பையனுக்கு பர்த்டே அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்கள் பாஸ்டரையோ உங்கள் சபையில் உள்ளவங்களையோ கூப்பிட்டு ஒரு 20-25 நிமிஷம் காஸ்பல் மீட்டிங். ஒருவேளை அன்னைக்கு ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்நாள்லாம் எப்படி சாட்சி சொல்லுவான் தெரியுமா? அந்த ஐயாவுடைய பையன் பர்த்டேல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்பா. உங்கள் பையனுடைய பர்த்டே அர்த்தம் உள்ளதாக மாறும். அதுக்கு ஒரு 5000-10,000 செலவானதாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மீட்டது ஒரு ஆத்துமா, ஒருவேளை 2 ஆத்துமா, ஒருவேளை 4 ஆத்துமாவாக இருந்துச்சுன்னா ஒரு 10,000ல் 4 ஆத்துமா கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். பரலோகத்துக்கு போகும்போது அது மட்டும்தான் உங்களுக்கு கூட வரப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதுக்கு முன்பதாக அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், அதோடு கூட வருகையும் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.